கணபதி என்னிடக் கலங்கும் வல்வினை கணபதி என்னிடக் காலனும் கைதொழும் கணபதி என்னிடக் கருமம் ஆதலால் கணபதி என்னிடக் கவலை தீருமே. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. கருணைக் கடலே கந்தா போற்றி. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ மீனம் ராதா பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவில் 1/1/2025 ஆண்டுக்கு 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் நடைபெறும் அப்படிங்கிறத விளக்கமா விரிவா பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா 1/1/2025 ஆண்டு தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா மார்கழி மாதம் 17ஆம் நாள், மார்கழி மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமை, உத்திராட நட்சத்திரம் அன்னைக்கு வளர்பிறை துதியை திதி, வியாகதம் நாமயோகம், பாலவகரணம். இந்த யோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அமிர்த யோகம் சித்த யோகம் கொண்ட ஒரு நாள்ல இந்த வருடம் பிறக்குதுங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். இப்ப இந்த வருஷத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத தாங்க பார்க்க போறோம். ராசி மண்டலத்திலேயே முதல் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது மேச ராசி. இப்ப இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த 12 மாதங்களுக்கு உரிய பலன்களை பார்க்கலாம். பொதுவா பார்த்தோம் அப்படின்னாலே மேச ராசிக்காரங்களுக்கு அதிகமான வேகமும் கோபமும் பிடிவாதமும் இருக்குங்க. இப்ப இவங்க இந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு எல்லாமே சக்சஸ். அதே போல பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க தான் அதிகமான அன்பு கொண்டவர்களா இருப்பாங்க. ஆனா என்ன அப்படின்னா இவங்க கோபத்தோட தான் அந்த அன்பை கூட வெளிப்படுத்துவாங்க. இவங்க கிட்ட ஒருத்தவங்க அன்பா பழகிட்டாங்கனாலே அந்த அன்புக்கு இவங்க அடிமை ஆயிடுவாங்க. சொல்றாங்க பாத்தீங்களா, அன்புக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்ற வாசகமே மேச ராசிக்காரங்களுக்கு சொல்லலாங்க. சரிங்க, இப்ப இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதத்துல, ஏன்னா மார்கழி 17ஆம் நாள் தாங்க 1/1/2025. அப்ப இந்த மார்கழி மாசத்துக்கு இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கலாங்க. மேச ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு செயலையும் இப்ப செய்ய வேணாம், தள்ளி போட்டு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குங்க. இப்ப கொஞ்சம் அவருக்கு மனக்கலக்கங்கள் இருந்துகிட்டு இருக்குங்க. அதே போல சொத்து, வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குங்க இந்த மாசம். அதே சமயத்துல பொருளாதாரம் அப்படிங்கும் பொழுது ஓரளவுக்கு பொருளாதாரம் பிரச்சனை இல்லாம இருக்குங்க. இப்ப இவங்க இந்த மாசம் புதுசா ஏதாவது முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா அதுல சில தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால புதிய முயற்சிகள் இந்த மாசம் செய்யாம இருக்கிறது நல்லதுங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுத்த கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா பழக வேணும். அதே போல சின்ன சின்ன வியாபாரங்கள், அதாவது கைத்தொழில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காய்கறி வியாபாரம் பண்ணவங்க, தள்ளுவண்டி போட்டு இந்த தட்டோட செட்டு முறுக்கு விற்கிறவங்க, இல்ல காய்கறி வண்டிகள் தள்ளிட்டு போய் விற்கிறவங்க, இந்த மாதிரி வியாபாரிகளுக்கு திடீர்னு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க பொருளாதார ரீதியா. அதே போல வேலையாட்கள் மூலமாக இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை. வேலையாட்கள் இப்ப வேலைக்கு வரேன்னு சொல்றவங்க வரமாட்டாங்க. அதனால கொஞ்சம் மனம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை வரும். என்னடா வரேன்னு சொன்னாங்க வரலையே அப்படின்னு. அதே போல கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால கவனமா பார்த்து பேசுங்க. இந்த மாசம் குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலேயே கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டி வரும். குழந்தைகள் சார்ந்த கவலைகள் இருக்கும். குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன காய்ச்சல் இல்லைன்னா சளி தொந்தரவு இது மாதிரி இருக்கும். அதுக்காக கொஞ்சம் வைத்திய செலவுகள் கூட செய்யக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா கடன் வாங்கி கொஞ்சம் ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற எண்ணமும் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு வீடு வாங்கலாம், ஒரு வண்டி வாங்கலாம், ஒரு இடம் வாங்கலாம் அப்படிங்கிறத கடன் வாங்கி நம்ம செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும். அதை செய்யலாமா அப்படின்னா அதை இந்த மாசம் செய்யும் பொழுது சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். மனைவி மூலமா பொருளாதாரம் சேர்க்கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது மனைவி வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வருவாங்க. அவங்களுக்கு உத்தியோகத்துல கொஞ்சம் உயர்வு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. கூட்டு தொழில் செஞ்சு வரவங்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் வருமானம் நல்லா சேர்ந்தே கிடைக்கும். அதே போல குடும்பத்துல இருக்கவங்களுக்கு குடும்பத்தில் இருக்க உறவுகள் மூலமா சின்ன சின்ன அவமானங்கள், பிரச்சனைகள் இதெல்லாமே சரியாயிடுங்க. தந்தைக்கு அதிகமான உஷ்ணத்தினால அவருக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஈவனா கிடைக்குங்க.
அதிகமாகவும் கிடைக்காது, குறைவாகவும் கிடைக்காது. லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, ஒரு சாதாரணமாக இருக்கும். சில வேலைகள் செய்யும் பொழுது மட்டும் நமக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது யாரையாவது பார்க்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க அங்க இருக்க மாட்டாங்க. அதனால வீண் அலைச்சலா இன்னொரு தடவை போய் பார்த்துட்டு வர மாதிரி ஒரு அலைச்சல் திருச்சல் இருந்துகிட்டே இருக்குங்க. இப்ப தை மாசம் பார்க்கும் பொழுது இந்த முயற்சி சின்ன சின்னதா செஞ்சா தடை இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா? அது இந்த மாசம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சக்சஸ் ஆகுங்க. அதாவது தை மாசம், மாசி மாசம் இந்த 2 மாசத்துல ஏதாவது இடம் வாங்கணும், இல்ல ஒரு முயற்சி செய்றீங்க புதுசா அப்படிங்கிறத நீங்க தாராளமா செய்யலாம். இந்த மாசத்துல நீங்க செய்யும்போது அது உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குங்க, கை கொடுக்குங்க. இந்த மாசம் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில ஆதாயங்கள் உண்டு, அவங்க மூலமாக லாபம் உண்டு. அதே சமயத்துல அப்பாவுக்கும் மகனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு இருக்குங்க. அப்பா வழி உறவுகளோட பூர்வீக சொத்து இருக்குது இல்லைங்களா? அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை இப்ப நீங்க பேசி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பைசலுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த மாசம் உங்களுக்கு கொடுக்குங்க. இந்த மாசம் உங்களுக்கு பொருளாதார ரீதியா நல்லாவே சப்போர்ட் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இந்த பங்குனி மாச அமைப்புல பார்க்கும் பொழுது இப்ப தகப்பனுக்கும் மகனுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சால்வ் ஆயிடும். மனசு ஒத்து போயிடுங்க. ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் கேட்டுட்டு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தா தகப்பனாருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வைத்திய செலவுகள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த சித்திரை மாசம் பார்க்கும் பொழுது அப்பாவோட அன்பு உங்களுக்கு முழுசா கிடைக்கும். அதே சமயத்துல அரசாங்கம் சார்ந்த ஏதாவது உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டெண்டர் எடுக்கிறவங்களா இருந்தா அவங்களுக்கு இந்த மாசம் கண்டிப்பா அந்த டெண்டரு இல்லைன்னா அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இந்த வைகாசி மாசத்துல புதிய முயற்சிகள் நீங்க செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆதாயம் வரக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குங்க. இந்த ஆனி மாத அமைப்பை பார்க்கும் பொழுது திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு கல்யாண வாய்ப்பு, திருமண வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த மாதம் ராசிக்கு விரைய சனியா இருப்பதால ஏதாவது புதிய புதிய முயற்சிகள் செய்து அதற்காக நீங்க செலவு செய்யும் பொழுது அந்த விரைய சனியோடைய தாக்கம் உங்களுக்கு குறைவாக இருக்கும். அதாவது வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, புதுசா ஏதாவது எலக்ட்ரானிக் சாமான்கள் வாங்குறது, இது போல நீங்க வாங்கும் பொழுது உங்களுக்கு இந்த செலவு சுப செலவா மாறிக்கும். இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றுல சில தொந்தரவுகள், ஜீரண கோளாறுகள் இதெல்லாம் வரும். அதனால கவனமா இருங்க. தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு திடீர்னு இந்த மாசம் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குதுங்க. அதாவது ஒரு நண்பராலேயோ அல்லது அப்பாவாலேயோ அல்லது பிசினஸ் செஞ்சவாசி அதன் மூலமாக திடீர்னு ஒரு பொருளாதார மேன்மை, ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மாசம் நீங்க கடன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா கடன் கேட்ட இடத்துல உங்க கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்துல உங்களுடைய கையிருப்பும் ஓரளவுக்கு கரெக்டாவே இருக்கும். மேற்கொண்டு தொழில் செய்யறதுக்காக நீங்க கடன் வாங்கி போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதாவது இன்வெஸ்டுக்காக கடன் வாங்கும் பொழுது உங்களுக்கு அது கை கொடுக்கும். இந்த மாசம் ஆவணி மாசம் ஒரு ஆன்மீக பயணங்கள் போறது, கோயில் சுற்றுலா செல்வது, நீங்க ஏதாவது சின்ன சின்ன ஆசைகள் நினைச்சு வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த மாதம் அமையும். புரட்டாசி மாசம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், மன வருத்தங்கள் ஏற்படும். இருந்தாலும் பெரிய பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படாதுங்க. இந்த மாசம் உங்களுக்கு எதிர்த்து கேஸ் போட்டு வம்பு பண்ணிட்டு இருந்தவங்களாம் உங்களை கண்டு பயந்து அதெல்லாமே திருப்பி வாங்கக்கூடிய அதாவது கேஸை அவங்க திருப்பி வாங்கிக்குவாங்க. இந்த மாசம் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு நம்பிக்கை, தேக வலிமை, ஆரோக்கியம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இந்த மாசம் இருக்கும். இந்த ஐப்பசி மாசம் தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பாக தொழில் சார்ந்த விஷயத்துல பொருளாதாரம் நல்ல சிறப்பா வரும். அதாவது லாபம் எல்லாமே ரொம்ப சிறப்பா கிடைக்குங்க. அதே போல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் மூலமாகவும் பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்தது கார்த்திகை மாசம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிரச்சனை கிளப்புறதுக்கு இருக்கிறாங்க. அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேணும். அதே சமயத்துல வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொழில் சார்ந்த எதிரிகள் மூலம் பிரச்சனைகள் இருக்குது. அதனால நீங்க கவனமா இருந்துக்க வேண்டி வரும். வீடு வாங்கணும், கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வீடு வாங்கிக்கலாம், கட்டிக்கலாம். அதே போல தொழில் செஞ்சுட்டு வரவங்களும் 2வது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமா இந்த மாசத்துல செய்யும் பொழுது
அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் ஒவ்வொரு மாதம் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ராசியிலேயே குரு இருக்கும் பொழுது மனக்குழப்பமும் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்குங்க. பொருளாதார ரீதியா கொஞ்சம் சிக்கல் இருக்குங்க. இருந்தாலும் அதை சரி பண்ணிட்டு சமாளிச்சுட்டு போற அமைப்பு இருக்குதுங்க. அதே போல குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவலைகள் இருந்து வரும். பெரிய பாதிப்பு இருக்காது. இப்ப நீங்க எடுக்கிறது இந்த மாசத்துல, அதாவது இது மார்கழி மாதத்துக்கு சொல்றேங்க. இந்த மாதத்துல நீங்க எடுக்கின்ற முயற்சிகள்லாம் கொஞ்சம் தடையை கொடுத்துட்டே இருக்கும். இப்ப நீங்க செய்யற முயற்சிக்கு பலன் இப்ப கிடைக்காதுங்க. முயற்சி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா முயற்சி செஞ்சா அது சக்சஸ் ஆகாம தள்ளி போடும். அதனால கொஞ்சம் மனக்கலக்கமாவும் மனதுல ஒரு விரக்தியை கொடுக்கும். புதுசா ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதை தந்தை மூலமா நீங்க ஆரம்பிக்கும் பொழுது அது சிறப்பாக இருக்கும். அதே போல ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னா நீங்க கட்டின வீடாவே வாங்குறது தான் நல்லதுங்க. பூர்வீகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தவங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை பெருசா பாதிப்பு தராது. அதே போல இந்த மாசம் நீங்க கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வரணுங்க. அதே போல இந்த மாசம் நீங்க முழுக்க விநாயகரை கும்பிட்டுட்டு தான் எந்த ஒரு செயலையும் நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய செயல்கள் எல்லாமே வெற்றி அடையும். நண்பர்கள் மூலமா நிறைய உதவிகள் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தை மாச அமைப்புல பார்க்கும் பொழுது பெரிய மாற்றம் இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அப்ப கால் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது கால் வலி, முட்டி வலி, இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதிக்கவே செய்யும். இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல உள்ளவங்களும் சரிங்க, கொஞ்சம் வெளியில உள்ள நண்பர்களும் சரி, அவங்க கிட்ட நீங்க ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் உங்களுக்கு கரெக்டா வராது. அதாவது நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா அவங்க ஒண்ணா புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மனம் சங்கடப்படக்கூடிய வார்த்தைகள் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா பேசுறது நல்லதுங்க. மாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. மாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்ல நல்ல வருமானமும் லாபமும் இருக்குதுங்க. பங்குனி மாசத்துல பெரிய மாற்றம் இருக்காதுங்க. கொஞ்சம் வீண் விரைய செலவு மட்டும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சித்திரை மாசம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட அதாவது சின்ன சின்ன கட்டி, இந்த மாதிரி கொப்புளம், இது மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. அதாவது உடம்ப கூலிங்கா வச்சுக்கணும். இல்லைன்னா உடம்புல ஹீட் சார்ந்த விஷயத்துல கட்டி, கொப்பளம் இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மாசம் லாபங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் வரும். இருந்தாலும் இந்த லாபம் பத்தல அப்படின்னு உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத தன்மையை கொடுக்குங்க. இந்த மாசம் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியா நல்ல வருமானம் இருக்கும். கைத்தொழில் செய்யறவங்களுக்கு, வியாபாரம் செய்யறவங்களுக்கு, கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே தொழில் ரீதியா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்குங்க. அதே போல ரியல் எஸ்டேட் செய்யறவங்களுக்கு இந்த மாசம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்தது இந்த ஆனி மாசம் பார்க்கும் பொழுது ரியல் எஸ்டேட் செய்யறவங்களுக்கெல்லாம் வருமானத்துல பிரச்சனைகள், ஒரு இடத்த பார்த்து அதை முடிச்சு லாபம் பார்க்கறதுக்குள்ள போதும் போதும் அப்படிங்கிறத ஆயிடுங்க. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துக்கு கடனை வாங்கி சமாளிக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. கடன் கேட்டா அது கிடைக்குமானா கண்டிப்பா அந்த கடன் கிடைக்கும். கிடைச்சி அதை வாங்கி சமாளிச்சிடுவீங்க. உடன்பிறப்புகளோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும் பொழுது கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க. இல்லைன்னா சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நீங்க இந்த இரத்த தானம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது போல இந்த இரத்த தானம் செஞ்சீங்கன்னாக்கா அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். அது மட்டும் இல்லாம முருகனை நீங்க வழிபாடு செய்யுங்க. ஆடி மாசத்தை பார்க்கும் பொழுதும் அதே ரீதியா தான் இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் கொஞ்சம் குறைவா தான் இருக்குதுங்க. இருந்தாலும் கடன் வாங்கி சமாளிச்சுட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி போறக்கூடிய அமைப்பு தான் இந்த மாசமும் இருக்குது. ஆனா தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். அதே சமயத்துல உடம்பு சரியில்லை அப்படின்னு இந்த ரிஷப ராசி, ரிஷப லக்னத்தை சேர்ந்தவங்க இந்த காலகட்டம், இந்த மாதத்துல அவங்க மருந்து எடுத்துக்கும் பொழுது ரொம்ப சிறப்பா அந்த மருந்து வேலை செய்யும். அவங்களோட உடல் நலம் சீராகும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு யோகம் இந்த மாதத்துல அவங்களுக்கு இருக்குதுங்க.
இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்கும். மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பெரிய பாதிப்பு இல்லை, அதாவது ஜீரணம் இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும். இந்த ஆவணி மாதம் சனி செவ்வாய் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வீணான பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். இல்லை அப்படின்னா போக்குவரத்தில் சின்ன சின்ன தடங்கள், அதுவும் இல்லை அப்படின்னா அடிபடக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கும். அதனால் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தது புரட்டாசி மாதத்தில் போன மாதத்தில் இருந்ததை விட ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குங்க. நண்பர்களோ அல்லது மனைவியோ ஏதாவது ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. ஐப்பசி மாதத்தில் பார்க்கும் பொழுது பெரிய மாறுதல் எதுவும் இருக்காதுங்க. கார்த்திகை மாதம் பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் பொருளாதார ரீதியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மிதுன ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோங்க. இப்ப மிதுன ராசி அப்படின்னாலே ரொம்ப புத்திசாலித்தனம் கொண்டவங்களா இருப்பீங்க. ரொம்ப பாசமும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். எதையுமே முறையான செயல்களை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல வெற்றி அடையிற வரைக்கும் போராடி ஜெயிக்கக்கூடியவர்களாக மிதுன ராசிக்காரர்கள் இருப்பாங்க. ராசி பாருங்களேன், காட்டு ராசி. அப்ப எதையுமே வேகமா செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. இந்த மிதுன ராசிக்கு இந்த வருடம் 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாங்க. இப்ப இந்த வருடம் உங்களுக்கு மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்குறோம். இந்த மார்கழி மாதத்துல குடும்பத்துல ஏற்கனவே வாங்கி இருக்கக்கூடிய கடன்கள் மூலமா சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு இந்த மார்கழி மாதத்துல தொந்தரவு இருக்குங்க. அதனால சில கடன்கள் வாங்கி அதை சரிகட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதே போல புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு கொஞ்சம் கால தாமதத்தை கொடுக்கும். இருந்தாலும் அது வெற்றியை கொடுத்துருங்க. அதாவது சின்ன சின்ன முயற்சிகள் செய்யும் போது அது சின்ன சின்ன பிரச்சனை, ஒரு இடையூறு, ஒரு தடை தாமதம் ஏற்பட்டாலும் அது கடைசியில வெற்றியில நிக்கும். அதே போல பாத்தீங்கன்னா நண்பர்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உதவி கேக்குறாங்க, ஒரு சீட்டு போட்டிருக்கோம், அது கொஞ்சம் நீங்க கையெழுத்து போடுங்க, ஒரு சப்போர்ட் பண்ணுங்க, இல்ல கடன் வாங்க போறேன் அதுக்கு ஷூரிட்டி கொடுங்க, இந்த மாதிரி ஏதாவது கேக்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அதனால கவனமா எச்சரிக்கையா இருங்க. உடல் ரீதியான சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குங்க. அது இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பின்னாடி அது ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். அது இந்த ராகு கேது பெயர்ச்சி அடைஞ்ச பிறகு அது குறைய ஆரம்பிச்சிருங்க. குழந்தைங்களோட கல்வி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் மனக்கவலை இருக்கும். அதாவது குழந்தைங்க கொஞ்சம் சரியா படிக்கலையே, அல்லது இந்த குழந்தைய எந்த காலேஜில் சேர்க்கலாம், +2 வரைக்கும் படிச்சிருந்தாங்க அப்படின்னா எந்த காலேஜில் சேர்க்கலாம், எந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற கவலைகள் கொஞ்சம் உங்களுக்கு இருந்து வரும். அதே போல பூர்வீக சொத்து இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த பூர்வீக சொத்துல சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா, உங்களுடைய சிஸ்டர்கள், அவங்களும் கொஞ்சம் பங்கு கேட்பாங்க. அது சார்ந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு அதை ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாசம் காணப்படுதுங்க. இந்த மாசம் நீங்க பழகக்கூடிய பெண்கள்கிட்ட, அதாவது அலுவலகத்துல அல்லது அக்கம் பக்கத்துல இப்படி உங்களுடைய பெண் நண்பர்கள் மூலமா சில அவமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க கரெக்டா கூட இருப்பீங்க, பாக்குறவங்க ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. சோ அதை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. தகப்பனார் மூலமாக உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். இல்லைன்னா தகப்பனார் ஒரு உதவி செய்வாரு, எங்கேயாவது கடன் கேக்குறீங்க அப்படின்னா அப்ப தகப்பனாருடைய உதவி மூலமா உங்களுக்கு அந்த பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த வருடத்துல கொஞ்சம் தொழில பிரச்சனை இருந்துகிட்டே வரும். இருந்தாலும் இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பின்னாடி அந்த தொழில் ரீதியான பிரச்சனை உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிருங்க. முதலீடு போட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு லாபங்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கும். சனி பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு அந்த பாதிப்புகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருங்க. வீண் அலைச்சல் திருச்சல் இருந்துட்டு இருக்குங்க. எல்லாமே ஒரு சுப செலவு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பும் யோகமும் இந்த காலகட்டத்துல இருக்குதுங்க. தை மாசம் நிலவரப்படி பார்க்கும் பொழுது பெரிய மாறுதல் எதுவும் இருக்காதுங்க. இருந்தாலும் இந்த பெண்கள் மூலமா ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் சால்வ் ஆகி கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கூடிய அமைப்பு இந்த மாசத்துல இருக்குதுங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா மாசி மாசம் பார்க்கும் பொழுது ஏதாவது இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குங்க. அதுக்காக தாயாரோட உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயோட உதவி அல்லது தாய் வழி சொத்துக்கள் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு அதை கொடுத்துட்டு வேற புதுசா வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். இந்த மாசம் உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு
இடம் மாற்றம் இது போல ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வேலை செஞ்சுட்டு இருக்க இடத்துல அங்கேருந்து கொஞ்சம் ட்ரிப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வெளியிடங்களுக்கு சென்று ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு அங்கே ஒர்க் பார்க்குற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. பங்குனி மாதம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெரிய மாற்றம் இல்லை அப்படின்னாலும் என்னென்னா மனைவியோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். பெரிய அளவில் ஒன்றும் பாதிக்கப்பட போகிறது கிடையாதுங்க. சித்திரை மாதம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருமே மனக்கலக்கம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா பொருளாதார ரீதியாக அல்லது உடல் விஷயம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் குறைபாடுங்க. அதாவது உடம்பு சரியில்லாமல் போகும். இல்லை அப்படின்னா தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது லாபத்தில் திருப்தி இல்லாமல் மேலும் கடன் வாங்கி போட்டு அதை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அந்த அமைப்பில் இருக்கும் பொழுது தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை கொடுக்குங்க. இந்த காலகட்டத்தில் கடவுளே கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிறது போல உங்கள் தந்தையினுடைய உதவி அல்லது அரசியல் தொடர்பான நண்பர்கள் இவங்க மூலமா உங்களுக்கு நிச்சயமா ஒரு உதவி கிடைக்கும். அடுத்தது உங்களுக்கு இந்த வைகாசி மாசத்துல பார்க்கும் பொழுது அந்த தொழில் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சு அதுல இருந்து மீண்டு வந்துடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல உடம்பு சரியில்லாம போயிருந்தா கூட அதுல இருந்து மீண்டு வந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனி மாத அமைப்பு படி பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம பூர்வ புண்ணிய பலமா உங்களுக்கு 5ஆம் இடம். இப்ப 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஆன்மீக சுற்றுப்பயணம் போகிறதுக்கும் வாய்ப்பு, இது மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்குங்க. அதே போல இந்த ஆனி மாசம் பார்க்கும் பொழுது சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மன வருத்தங்கள், அதாவது புரிதல் இல்லாம போறதுங்க. நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா அவர் வேற ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு அதன் மூலமா சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாசத்துல இருக்குங்க. அப்ப பார்த்து பேசி கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாசத்துல இருக்குதுங்க. இந்த ஆடி மாச அமைப்புல பார்க்கும்போது தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, பொருளாதார முன்னேற்றம் உண்டு. அதே போல நண்பர்களோட உதவி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களோட அந்யோன்யம் அதிகரிக்கும். அன்பு அதிகமா ஒருத்தர் அன்பு பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த மாசம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல சின்ன சின்ன விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது. அடுத்தது ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சி செய்யும் பொழுது அதில் நிச்சயமாக ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. அப்ப முயற்சி செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் முயற்சிக்கான ஒரு காரியமும் இருக்குது. அதை நீங்க நினைச்சு வச்சிருக்கீங்க, ஆனா அதை செயல்படுத்த முடியாம ஒரு தடையை கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிள்ளையாருக்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சு நீங்க செய்யும் பொழுது அந்த முயற்சி சக்சஸ் கொடுக்குங்க. இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தவங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அதுக்காக பல இடங்களுக்கு போய் பார்த்து இந்த இடம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அதுக்காக முயற்சி செய்யறவாசி வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. இங்க போய் இடம் பாக்குறது, அங்க போய் இடம் பாக்குறது, இது மாதிரி பார்த்துட்டு வரும்பொழுது கொஞ்சம் டயர்ட்னஸ் ஆக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த ஐப்பசி மாசத்துல நீங்க பிளான் பண்ணபடி குறிப்பிட்ட இடமோ நிலமோ வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கு. உங்க சுயஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கும் பொழுது இந்த பொது பலன்களை சொல்லப்படுகிற விஷயங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுங்க. கார்த்திகை மாசம் பொறுத்த வரைக்கும் வாங்கின இடத்துல ஒரு கடனாவது வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். கடகராசி நேயர்களுக்கு காதல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு காட்டுதுங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்துல இருக்கிறவங்ககிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக கொஞ்சம் பாதிப்பு அடையக்கூடிய மாசமாகவும் இந்த மாசம் இருக்குதுங்க. எந்த ஒரு புது முயற்சி எடுத்தாலும் இந்த மாசம் நீங்க செய்யாம தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. எந்த ஒரு புதிய முயற்சி எடுத்தாலும் இந்த மாசம் செய்யாம நீங்க அதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு திருமண வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதாவது விரைவில் திருமணம் நடைபெறும். இந்த மார்கழி மாசம் முயற்சி செய்யும் பொழுது அது தடையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. கைத்தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. ஏன்னா அதுல பொருளாதார மேன்மை இருக்காதுங்க. அதனால இன்னைக்கு செய்யற அன்னன்னைக்கு செஞ்சு பிழைக்கக்கூடிய பிழைப்பு இருக்கு இல்லைங்களா. காய்கறி விற்கிறவங்க, தட்டுவடி செட் போட்டு நடத்துறவங்க, இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்களுக்கு கொஞ்சம் நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாசமாக இந்த மாசம் இருக்குதுங்க. கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. அதே போல
கொஞ்சம் முதல் போட்டு செய்யக்கூடிய தொழில்காரங்களுக்கு கூட வேலையாட்கள் மூலமாக பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது குறிப்பிட்ட நேரத்துல வேலையாட்கள் வர முடியாது. அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. தாய்மாமன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்க போகுதுங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கும். தந்தையோட சொத்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த மாசம் கொடுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா தை மாசத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல மாற்றம் இருக்காது. இருந்தாலும் ஏற்கனவே பேசினபடி அந்த சொத்துக்களை பங்கு வச்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச பெரியவங்க அல்லது சொந்தக்காரங்க இவங்களை வச்சு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்திருக்குங்க. இந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு சுமூகமா முடிஞ்சிடும். அதே போல பொருளாதாரம் அப்படிங்கும்பொழுது ஓரளவுக்கு கை கொடுக்குங்க. அதாவது என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி பொருளாதாரம் இந்த மாசம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. மாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு எதையோ மறந்துருக்கீங்க, அது உங்களுக்கு நினைவுபடுத்தி அந்த வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாசம் உங்களுக்கு இருக்குதுங்க. அதே போல குழந்தைகள் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். சரியா படிக்கல, என்ன பண்றது அப்படிங்கிற யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. விளையாட்டுத்தனமா இருக்குது, இதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க. நிச்சயமா நீங்க முருகப்பெருமானை கும்பிட்டுட்டு வரும்பொழுது குழந்தைங்க படிப்புல ஆர்வத்தை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்து கவனமா கொடுங்க. ஏன்னா வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாசம் அதை மீறி, அதாவது அந்த வாக்குறுதி நடைபெறாத ஒரு காலகட்டமா இருக்குது. அதனால யாருக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்காம இருக்கிறதாங்க நல்லது. இந்த மாசத்துல, அதாவது இந்த பங்குனி மாசத்துல பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது. இந்த மாசம் தொழில் முனைவோர்கள் மட்டும் இதுல ஏதாவது மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். இந்த சித்திரை மாசம் நீங்க எந்த முயற்சி செஞ்சீங்கன்னாலும் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு காட்டுது. அதனால எந்த புதிய முயற்சியும் இந்த சித்திரை மாசத்துல நீங்க எடுக்க வேண்டாம். அதை ஒரு மாதம் தள்ளி நீங்க செய்யறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது நீங்க வைகாசி மாசத்துல எந்த ஒரு புது முயற்சி செஞ்சீங்கனாலும் அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்குங்க. இந்த வைகாசி மாசம் நீங்க ஏதாவது புதிய வீடோ அல்லது வண்டியோ வாகனமோ லோன் போட்டு அதை வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த வைகாசி மாசம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதுக்கான முயற்சியில நீங்க இறங்குனீங்கன்னா அது கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க. அதே மாதிரி இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள், அதனால கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அம்மாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குதுங்க இந்த வைகாசி மாசம். இந்த ஆனி மாசத்தை பொறுத்த வரைக்கும் சொத்து வாங்கி கரையம் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதை நிச்சயமா நீங்க கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறது பரவாயில்லைங்க. ஆடி மாசத்துல பார்க்கும் பொழுது பெருசா எதுவும் மாற்றம் கிடையாது. இந்த ஆவணி மாசத்துல அந்த சொத்து வாங்கினா தள்ளி போடணும்னு சொன்னதை அந்த கரையத்தை நீங்க தாராளமா ஆவணி மாசத்துல வச்சுக்கலாங்க. இந்த புரட்டாசி மாசம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. உங்க மூத்த அண்ணாருக்கும் உங்களுக்கும் சின்ன மன வருத்தங்கள் ஏற்படும். அதுவும் ஒன்றும் பெரிய பாதிப்பு கொடுக்க போறது இல்லைங்க. இந்த மாதம் வெளியூர் வெளிநாடு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு, இந்த மாதம் வெளியூர் வெளிநாடு போகணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கும் நிச்சயமா ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. இந்த ஐப்பசி மாசம் கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். இந்த ஐப்பசி மாசம் திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல அரசாங்கத்துல டெண்டர் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாசத்துல அவங்களுக்கு வாய்ப்பு, அதே சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குதுங்க. கார்த்திகை மாசத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல ஒரு மாற்றமும் இல்லை. நன்றி, வாழ்க வளமுடன். இப்ப நம்ம பார்க்க போற ராசி சிம்ம ராசி. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள் புகழுக்கு மயங்கி இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒருத்தர் புகழ்ந்து பேசிட்டாங்க அப்படின்னா அதுக்காக எவ்வளவு பணம்னாலும் சரி பொருள்னாலும் சரி அதை கொடுத்து அந்த புகழ்ச்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அதே போல கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. கௌரவ குறைச்சலான இடத்துல இருக்கவே மாட்டாங்க. அதே போல ரொம்ப நீட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்களா இருப்பாங்க. அதே போல ஏழை பணக்காரன், இருக்கிறவன் இல்லாதவன் அப்படிங்கிற பாகுபாடு உங்ககிட்ட கிடையாது. எல்லாரையுமே சரிசமமா நினைச்சு பழகக்கூடியவர்களா நீங்க இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க.
இந்த மார்கழி மாத பலனை பொறுத்த வரைக்கும் கோயில் குளம் யாத்திரை இதெல்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மேல குழந்தைகள் மேல ரொம்ப பாசம் பற்று அன்பு இதெல்லாம் அதிகமாகவே உங்களுக்கு காணப்படுங்க. நண்பர்கள் கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களோட டார்ச்சர் உங்களுக்கு இப்ப இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மனைவி மூலம் அல்லது மனைவி குடும்பத்தின் மூலமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. கடன் தொந்தரவு உங்களுக்கு அதிகமா காணப்படுங்க. இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடன் வாங்கி தான் சமாளிக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு செயலையும் பெருசா செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதன் மூலமா கொஞ்சம் சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா எச்சரிக்கை செய்யறது ரொம்ப நல்லதுங்க. சிம்மராசி நேயர்கள் சீட்டு நடத்திட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாசம் ஓரளவுக்கு சீட்டு பணம் வசூலாகும். அதே போல கொடுத்த இடத்துல பணமும் கரெக்டா திரும்பி வருங்க. பொதுவா இந்த மாசம் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். இந்த மாசம் வரவும் செலவும் ஈக்குவலா இருக்குங்க. இந்த மார்கழி மாசம் தொழில்ல கொஞ்சம் மந்த நிலை இருக்கும். சில மாற்றங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். கடன் வாங்கி போட்டு ரொட்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குதுங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு பொருளாதாரம் அதன் மூலமா கை கொடுக்குங்க. அதாவது வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா தான் மூமெண்ட் ஆகும். அதே சமயத்துல அதுக்குள்ள பொருளாதாரம் உங்களுக்கு கை கொடுத்து சப்போர்ட்டா இருக்கும். ஆன்மீக பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. தை மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த பொருளாதார பிரச்சனை ஓரளவுக்கு நிவர்த்தி ஆயிடுங்க. புதுசா ஏதாவது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு யோகம் எல்லாம் இந்த தை மாசம் உங்களுக்கு கைகூடும். இந்த மாசி மாசம் பார்க்கும் பொழுது ரியல் எஸ்டேட் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் அதிகமா வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே சமயத்துல தந்தை மகனுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் ஒரு மத்தியஸ்தர் உங்களுக்கு சரி செய்து விடுவாங்க. அதாவது ஒரு நண்பரோ அல்லது ஒரு மத்தியஸ்தரோ உங்களுக்கு அது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்து சார்ந்த விஷயத்துல சில பிரச்சனைகள் வரும். அதுவும் சரியா போயிடும். பெரிய அளவுல ஒரு பாதிப்பு இருக்காதுங்க. இந்த மாசம் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். இது வரைக்கும் இருந்த நோய் தொந்தரவு கூட உங்களை விட்டு படிப்படியா குறைய ஆரம்பிச்சிருங்க. பங்குனி மாசத்தை பார்க்கும் பொழுது பெண்களால சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா பார்த்து பேசும் பொழுது அதெல்லாம் குறையும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறதாங்க நல்லது. இந்த மாசம் பெரிய அளவுல மாற்றம் இல்லை. இந்த சித்திரை மாசத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை மூலமா உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல அரசாங்கம் மூலமாக சின்ன சின்ன வருமானங்கள் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சிறப்பான வருமானம் வரும். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சி செஞ்சு எதையாவது செய்தீங்க அப்படின்னா அது பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுது. கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்குதுங்க. அதாவது புதிய முயற்சி ஏதாவது செய்தால் அதை கொஞ்சம் நிறுத்தி அடுத்த மாசத்துல செய்யும் பொழுது அது சிறப்பா இருக்கும். சித்திரை மாசத்துல அதற்கான சூழ்நிலை சரியில்லாத அமைப்புல காணப்படுதுங்க. வைகாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு தர வேண்டிய பாக்கி பணங்கள் எல்லாமே வசூலாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. நண்பர்கள் மூலமா உதவி ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. தாய் மாமன் உதவி சப்போர்ட் எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம்தான். இந்த ஆனி மாசம் பார்க்கும் பொழுது சகோதரருக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதே சமயத்துல லோ ப்ரெஷர் ஆகும். திடீர்னு மயக்கம் வரும். அதனால கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. புது முயற்சிகள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இருந்தாலுமே இந்த அஷ்டம சனி நடப்பதால கொஞ்சம் கவனமா பார்த்து அதாவது ஏதாவது புதுசா தொழில் தொடங்கணும், இல்லை புதுசா வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கும் பொழுது நீங்க மாத்தி அதை மனைவி பேர்ல செய்யும் பொழுது இந்த மாசம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த மாசம் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பா இருக்கும். குழந்தைகள்லாம் சொன்னபடி கேட்டு நல்லா நடந்துக்குவாங்க. அது சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுங்க. அதே போல குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யக்கூடிய நாளாக இந்த மாசம் அமைஞ்சிருக்குங்க. பழைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் இதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு யோகமும் இந்த மாசத்துல இருக்குது. இந்த மாசம் தொழில் ரீதியாக வருமானம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. தேவைக்கு அதிகமாகவே பண வரவு சிறப்பாக இருக்கும். இந்த மாசம் புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த மாசம் சில நோய் தொந்தரவுகள் மூலமா பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவங்க வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரையில மருந்து எடுத்துக்கலாம். அல்லது வியாழக்கிழமை
குரு ஓரையில வியாழக்கிழமை சுக்கிர ஓரையிலையும் வெள்ளிக்கிழமை குரு ஓரையிலும் மருந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய வியாதிகள் எல்லாமே பரிபூரணமா குணமடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. கண்டிப்பா இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த மாசம் உங்களுக்கு பேச்சின் மூலமாக சில பிரச்சனைகள் வரும். அதனால கவனமா யோசனை பண்ணி நீங்க பேசுங்க. யாருக்கு வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதுல ரொம்ப கவனமா இருந்து இந்த வார்த்தையை சொன்னா நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கறத யோசனை பண்ணி நீங்க செஞ்சீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. பழைய டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா அதுல சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி இடமாற்றங்கள் ஏற்படக்கூடும். மூத்த சகோதரர்கள் மூலமாக திடீர்னு உதவி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு இப்ப வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மாசத்துல நீங்க ஏதோ ஒரு விஷயத்த தள்ளி போட்டுட்டே வந்தீங்க, அது இந்த மாசம் நிறைவடையும். அடுத்து பாருங்க, ஐப்பசி மாசம். இந்த ஐப்பசி மாசத்துல ஒன்றும் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இருக்காதுங்க. எந்த முயற்சி செஞ்சாலும் கொஞ்சம் தடையை குறிக்கும். குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு விநாயக பெருமானுக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு எந்த செயலையும் செய்யுங்க. ஏன்னா முயற்சிகள்ல ரொம்ப தடையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாசம் இருக்குது. இந்த கார்த்திகை மாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய மாதமாக இருக்குது. ஆகவே போன மாதத்துல செய்ய வேண்டிய விஷயங்களை இந்த மாதத்துல நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக வெற்றி மேன்மையும் கிடைக்கும். கன்னிராசிக்கு இந்த வருடம், அதாவது 2025ஆம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோங்க. இப்ப கன்னிராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன முயற்சிகள் செய்யும் பொழுது தடையை கொடுக்கும். ஒன்னும் இல்லைங்க, ராசியில கேது சஞ்சரிக்கிறார். அப்போ நீங்க எதை செய்யணும் அப்படின்னாலும் முதல்ல பிள்ளையாருக்கு ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு புதுசான முயற்சிகள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது, இந்த மாசத்துல உங்களுக்கு அதிகப்படியான உடல் உஷ்ணம் ஏற்பட்டு அதன் மூலமாக சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள், அதாவது உடம்புல சின்ன சின்ன கட்டி இது போல வரும். குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாசத்துல இருக்குங்க. அதாவது ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே சமயத்துல இந்த மாசம் உங்க குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்க பெண் குழந்தைகள் இருந்தாங்க, அவங்க வயசுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு யோகம் இந்த மாசத்துல இருக்குதுங்க. இந்த மாசம் வண்டி வாகனத்துல போகும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையா போறது நல்லதுங்க. அல்லது ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு ஹை பிரஷர், லோ பிரஷர் இது மாதிரி மாறி மாறி உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அல்லது ரத்தத்துல மிஸ்டேக் இருக்குங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரத்தம் உடம்புல குறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதற்கு நீங்க ஒரு சின்ன பரிகாரமா ரத்தத்தை தானம் கொடுக்கலாம். அல்லது பீட்ரூட், இதை நீங்க அதிகமா பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம். இல்லைன்னா அந்த உணவுல அந்த காயை எடுத்துக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குங்க. அதே போல முருகனை வழிபாடு செய்யும் பொழுது இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்க சமாளிச்சிடுவீங்க. ஏன் அப்படின்னா குருவினுடைய பார்வை உங்க ராசிக்கு இருப்பதால நிச்சயமா பல பிரச்சனைகளை சமாளிச்சு வெளிவரக்கூடிய வாய்ப்பு அமைப்பு உங்களுக்கு உண்டு. தை மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரம் அல்லது தொழில் சார்ந்த விஷயத்துல நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க. கைத்தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு உங்களுக்கு பெரிய அளவுல லாபம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அதிகப்படியான முதலீடு போடாம கைத்தொழிலுக்கே கொஞ்சம் முதலீடு தான் போடுவீங்க. அதுலயும் கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யும் பொழுது ஓரளவுக்கு இந்த மாசத்துல இருந்து நம்ம, அதாவது குறைந்த லாபமா வரும் அல்லது லாபம் இல்லாம ஈவனா போயிடுங்க. என்ன போட்டோமோ முதல் எடுக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற அமைப்பு இந்த மாசத்துல இருக்குங்க. அதே சமயம் அண்டை அயலார் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். சகோதரருக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கவனமா பார்த்து இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தை மாசத்தை பொறுத்த வரைக்கும் போன மாச விஷயங்கள் தான் அப்படியே வருங்க. இதுல புதுசா பொருளாதாரம் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்குங்க. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். பொருளாதார ரீதியா உங்களுக்கு பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குங்க. மாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையறதுக்கு தொடங்குங்க. அதாவது தை மாசத்துல இந்த பிரச்சனை அப்படியே மாசிக்கு அந்த மாசி மாசத்துல குறைய ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த பங்குனி மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்க குடும்ப நபர்களோ அல்லது உங்களுடைய தந்தையாரோ இது போல உறவுகள் மூலமாக இல்லது அந்நியர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைச்சி பல பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு சுமூகமான ஒரு நல்ல நிலையும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு இருக்குங்க. சித்திரை மாசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்சபடி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனா கண்டிப்பா பிள்ளையாருக்கு ஒரு விளக்கு தீபம் ஏத்திட்டு நீங்க தொடங்குங்க. அப்ப உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
பல பிரச்சனைகளை கடந்துதான் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும். வைகாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஒரு யோகமும் அமைப்பும் உங்களுக்கு வரப்போகுதுங்க. அந்த யோகம் அமைப்பு யாரால அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உங்கள் மனைவி மூலமாக ஏதேனும் ஒரு வகையில பொருளாதார உதவி கிடைச்சி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுங்க. ஆனி மாசத்தை பொறுத்த வரைக்கும் வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு யோகம் எல்லாமே இருக்குதுங்க. போன மாசத்துல இருந்ததை விட இந்த மாசம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குதுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டும்தான் வரும். பெரிய அளவுக்கு இந்த மாசத்துல பாதிப்பு கிடையாதுங்க. இந்த ஆடி மாசத்தை பொறுத்த வரைக்கும் லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது, ஈவனா போகுங்க. இந்த மாசத்துக்கு பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்குங்க. ஆரோக்கியமும் நல்ல சிறப்பாக இருக்கும். அதே சமயத்துல வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு யோகம் இருக்குதுங்க. ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் எதுவும் இருக்காதுங்க. கொஞ்சம் விரைய செலவுகள் ஏற்படும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இந்த மாசத்துக்கு கொஞ்சம் இருக்குங்க. புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் போன மாசத்து பிரச்சனைகளை எல்லாம் கடந்து ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாசத்துல இருக்குதுங்க. இந்த ஐப்பசி மாசம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்க ஏதாவது புது முயற்சிகள் செஞ்சீங்கன்னா அதுல உங்களுக்கு பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க புது முயற்சிகள் செய்யும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கார்த்திகை மாசத்துல பெரிய மாற்றம் இருக்காதுங்க. பொருளாதார ரீதியான உயர்வுகள் வரும். நீங்க நினைச்சது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு யோகம் இந்த மாசத்துல இருக்கு. நன்றி, வாழ்க வளமுடன். துலாராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போறோங்க. பொதுவா துலா ராசிக்காரங்களே நேர்மை குணம் கொண்டவர்களா இருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசி லக்னத்துல அவர் உச்சம் பெறார். அப்ப நேர்மை குணம் கொண்டவர்களா இருப்பாங்க. மத்தவங்ககிட்டயும் நீங்க அதையே எதிர்பார்ப்பீங்க. அப்ப அதே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு வெறுப்பு ஏற்படும். இதை நீங்க கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கனாலே போதும், வெற்றி உங்களை தேடி வரும். ஏன்னா அந்த வெறுப்பு மூலமா நிறைய எதிரிகளை நீங்க சம்பாரிச்சுக்குவீங்க. இந்த மார்கழி மாசம் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பொருளாதாரத்துல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. இருந்தாலும் இந்த மார்கழி மாதம் அதையெல்லாம் நீங்க சமாளிச்சிடுவீங்க. அதே போல இந்த மாசம் உங்களுக்கு தந்தையினுடைய உதவி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக கிடைக்கும். அதாவது ஏதாவது டெண்டர் எடுத்திருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் சக்சஸ் கொடுக்குங்க. லாபங்களும் ரொம்ப சிறப்பாகவே கிடைக்கும். கணவன் மனைவிக்கு தான் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் பெரிய அளவுல பாதிக்காதுங்க. உங்களுக்கும் உங்க மூத்த சகோதரர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. கவனமா இருங்க. அதே சமயத்துல குழந்தைகளோட கல்வி, ஆரோக்கியம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அது சார்ந்து மன நிறைவு உங்களுக்கு ஏற்படும். அடுத்தது தை மாசத்துல பார்க்கும்பொழுது வரவு செலவு கரெக்டா இருக்குங்க. வரவுக்கு ஏற்ற செலவு, செலவுக்கு ஏற்ற வரவு அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் இப்ப எதுவும் சேர்த்து வைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துட்டு இருக்குங்க. புது முயற்சிகள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு இந்த மாசம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. மகன், மகள் இவங்க மூலமா உங்களுக்கு உதவி கிடைக்கும். அதாவது என்ன விதத்துல உதவி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு உதவி கிடைக்குங்க. இந்த மாசத்துல பார்க்கும் பொழுது கூட்டு தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு லாபங்கள் குறைய ஆரம்பிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம கூட்டாளிகளோட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லதுங்க. இந்த பங்குனி மாசம் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குங்க. போன மாசத்து பிரச்சனைகளை எல்லாமே சமாளிச்சு வெளியே வந்திருப்பீங்க. இந்த சித்திரை மாசம் உங்களுக்கு நல்ல தைரியமும் நம்பிக்கையும் இருக்குங்க. பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க. அதே போல லாபங்கள் எல்லாம் ஓரளவுக்கு இருக்குங்க. அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. கோயில் குளத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த வைகாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே கடந்து அதுல இருந்து வெளியில வந்துடக்கூடிய அமைப்பு யோகம் இந்த வைகாசி மாசத்துல உங்களுக்கு இருக்குதுங்க. புது முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். அதே போல உங்க அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க, நண்பர்கள் இவங்க மூலமா உதவிகள் கிடைக்கும். கம்யூனிகேஷன் மூலமா உங்களுக்கு பெரிய பொருளாதார வரவு நிச்சயமா கிடைக்குங்க. புதிய திட்டங்கள் போடும் பொழுது அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க இந்த மாசம். பொதுவா இந்த வைகாசி மாசம் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய மாசமாக இருக்குதுங்க. அடுத்து வருகின்ற இந்த ஆணி மாசமும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும், மன நிறைவு கொடுக்கும். நீங்க வேண்டுதல் எதையாவது வச்சு குலதெய்வத்துக்கு செய்யாம இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த மாசம் செஞ்சிருங்க. அதுக்கான அமைப்பும் சோர்ஸும் உங்களுக்கு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் போகுங்க. பெரிய அளவுல ஒரு பாதிப்பும் இல்லை. மனைவிக்கு உடல் நலக்குறைவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க.
ரத்தத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது லோ பிரஷர் இது போல சில தொந்தரவுகள் அவங்களுக்கு இருக்கும். ட்ரீட்மெண்ட் மூலமாக அது சரியாகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குதுங்க. இந்த மாதம் கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஆடி மாதத்துலேயும் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றம் இருக்காது. ஆனி மாதத்தோட ஒட்டியே உங்களுக்கு அதே பலன்கள் போல தான் நடந்து வரும். இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. இந்த ஆவணி மாதத்துல நீங்க நினைச்ச காரியங்கள் கைகூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிறுதூர பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. சகோதரர்களுடைய ஒற்றுமை கிடைக்கும். கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இந்த மாசம் புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு யோகத்தை கொடுக்குங்க. அதே போல வீடு மாத்துறது அல்லது வீட்டுக்காக செலவு செய்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்றது இது போல விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா செய்யக்கூடிய அமைப்பு யோகம் இந்த மாசத்துல இருக்குதுங்க. இந்த மாசத்துல உங்க உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க. அதே போல உங்க மனைவி உங்க மேல பிரியம் பாசம் அதிகமாகவே இருக்கும். இந்த மாசத்துல எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. இந்த மாசம் சாதாரணமா போன மாசத்தை ஒட்டிய பலன்களே சிறப்பாக நடக்குங்க. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இடமாற்றம், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம் இது போல சில மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குதுங்க. இந்த மாசம் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்குதுங்க. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு ஓரளவுக்கு செய்யக்கூடிய ஒரு மாசமாக இது இருக்குதுங்க. அடுத்தது இந்த கார்த்திகை மாசத்துல நீங்க செய்து வந்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு பலன் அனுபவிக்கக்கூடிய மாசமாக இந்த கார்த்திகை மாசம் இருக்கும். இந்த கார்த்திகை மாசத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா நீங்க இருப்பது நல்லதுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுது மட்டும் கவனமா போயிட்டு வரணும். அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். அதனால சனி செவ்வாய் சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால சனி செவ்வாய் சேர்ந்து 8ஆம் இடத்தை பார்ப்பதால நீங்க வண்டி வாகனத்துல போகும்பொழுது எச்சரிக்கா போயிட்டு வர்றது நல்லது. அதற்காக நீங்க ஒன்னும் பெருசா கவலைப்பட வேணாம். கால பைரவருக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க தீபம் போடுங்க. அந்த பிரச்சனைகள் எதுவும் வராம நல்ல விதமா இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். இப்ப நம்ம பார்க்க போற ராசி விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் 2025ஆம் வருடம் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். பொதுவா விருச்சிக ராசிக்காரர்களோட குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு டென்ஷன்லயே இருப்பாங்கங்க. அதே சமயத்துல அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஏத்திடுவாங்க. இதை நீங்க குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். ரொம்ப நீங்க அன்பா இருக்கணும்னு இருப்பீங்க. உங்களுக்கு அந்த அன்பு ரிட்டனா கிடைக்காது. அதனால எப்பொழுதும் டென்ஷன் கோபமா இருப்பீங்க. இதை நீங்க குறைச்சிக்கிறது நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய ரகசியங்களை மனசுக்குள்ள வச்சிருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு டென்ஷன் இருக்கும். ஸோ நீங்க மனம் விட்டு நண்பர்கள்ட்ட பேசி பழகும் பொழுது நிச்சயமாக இந்த டென்ஷன் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். சரிங்க, இப்ப இந்த வருடம் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மார்கழி மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப சிறப்பா இருக்குது. நீங்க என்ன செய்யறீங்களோ அதுக்கு உண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு யோகம் இந்த மாசத்துல இருக்குங்க. புது முயற்சிகள் செய்யும் பொழுது அதுக்கு உங்களுடைய மனைவி சப்போர்ட்டா இருப்பாங்க. தொழில் மூலமா வந்த லாபங்களை கொண்டு இந்த மாசம் நிறைய நகைகள் வாங்கக்கூடிய அமைப்பு, தங்க ஆபரண சேர்க்கை செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த மாசம் நிறைய நகைகள், நவரத்தினங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு யோகமும் இந்த மாசம் நிச்சயமா உங்களுக்கு இருக்குதுங்க. குடும்பத்துல சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு யோகம் இருக்குதுங்க. நகை வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி மாத்துறது அல்லது புதிய புதிய பொருட்கள் வாங்குறது, நவீன பொருட்கள் வாங்குறது இது போல நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்காக பொருட்செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு யோகம் இந்த மாசத்துல நிச்சயமா இருக்குதுங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற உங்க சொந்த பந்தம் உங்ககிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் செய்யக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. கவனமா இருங்க. அதே போல உங்களுடைய தந்தையார் சொத்துக்கள் கொடுப்பாரு, அதை வித்து புதுசா மாத்தி வேறொரு இடத்துல இடம் வாங்கி போட்டு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு யோகமும் இந்த மாசத்துல இருக்குதுங்க. அடுத்தது தை மாசம் பார்க்கும் பொழுது உங்களுக்கும் உங்க தகப்பனாருக்கும் சின்ன வாக்குவாதங்கள், சொத்து சார்ந்த விஷயத்துல சின்ன பிரச்சனைகள் வரும். அதாவது அவங்க வேறொரு பக்கம் இடம் வாங்கலாம்னு சொல்லும் பொழுது நீங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்த சொல்லும்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அதே போல நீங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க கூடாத காலம் அப்படின்னு இந்த மாதத்தை நீங்க எடுத்துக்கலாம். தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருக்கும் இதை நான் செய்யறேன் அதை நான் செய்யறேன் கையெழுத்து போட்டு கொடுக்கறது, ஜாமீன் நிக்கிறது இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஸோ நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்தது இந்த மாசத்துல ஆன்மீக பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல வெளிநாடு செல்லணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு யோகம் உங்க ஜாதகத்துல தசாபுத்தி ரீதியாக இருந்தா இந்த கோச்சாரம் நிச்சயமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே போல இந்த மாசத்துல உங்க மனைவி மூலமா லாபங்கள் உண்டு. அது மட்டும் இல்லாம
உங்க பாட்டன் வகை சொத்துக்கள் எல்லாம் உங்க கைக்கு வந்து சேரும். அதையெல்லாம் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்குங்க. சிலருக்கு பூர்வீகத்துல இருந்தாக்கா அந்த இடத்துல நல்ல ஒரு வருமானம், ஒரு தொழில் அமையாது. சிலர் இடம் விட்டு இடம் மாறி போகும் பொழுது அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு இந்த மாசத்துல இருக்குதுங்க. பங்குனி மாசத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நோய் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இது இருக்கும். அதே போல இந்த மாசம் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவலைகள் ஏற்படுங்க. அதாவது நீங்களாவே நம்ம குழந்தைங்களை என்ன படிக்க வைக்கலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கவலைகள் உங்களுக்கு தோன்றும். குலதெய்வ வழிபாடுகள் நீங்க செய்யும் பொழுது அது சிறப்பாக மாறிவிடும். குலதெய்வத்துக்கு நீங்க பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வரும்பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாமே, அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் தொந்தரவும் சரி, குழந்தைகள் மேல வச்சிருக்கக்கூடிய கவலைகளும் சரி, அது குறைய ஆரம்பிச்சிருங்க. சித்திரை மாசத்தை பொறுத்த வரைக்கும் பங்குனியில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரத நீங்க பாப்பீங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாசத்துல உங்களுக்கு வீட்டுல சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதாவது சின்ன சின்ன வீட்டுல விசேஷங்கள் அல்லது வீடு வாங்கி மனம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இது போன்ற செலவுகள் உங்களுக்கு வைகாசி மாசம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஆனி மாசத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாறுதல் இருக்காது. கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் வரும். அதாவது லோ பிரஷர் வரும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. இந்த ஆடி மாதத்துல கணவன் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம், அந்யோன்யம் இதெல்லாம் சிறப்பாக இருக்குங்க. எல்லா பிரச்சனையும் சமாளிச்சு வெளிவரக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு தொடங்குங்க. அடுத்தது இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். மன கவலைகள் எல்லாமே அப்படியே மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு ஸ்டெடி ஆகக்கூடிய அமைப்பு இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்குதுங்க. புரட்டாசி மாசத்துல வீடு, வண்டி, வாகனங்கள் ஒரு லோன் போட்டாச்சு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாசம் கை கொடுக்கும், சப்போர்ட் பண்ணும். அடுத்தது இந்த ஐப்பசி மாசம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்குங்க. நீங்க நினைச்சது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, யோகம் எல்லாமே இந்த ஐப்பசி மாசத்துல இருந்து உங்களுக்கு தொடங்குதுங்க. இந்த கார்த்திகை மாசமும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஐப்பசி கார்த்திகை ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது அப்படின்னு பார்க்கும்பொழுது குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்துக்கு நீங்க பொங்கல் வச்சு கும்பிட்டு வரும்பொழுது இது அப்படியே கண்டினியூ ஆகும். நன்றி, வாழ்க வளமுடன். இப்ப நம்ம பார்க்க போறது தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பு மரியாதையும் கொண்டவர்களா இருப்பாங்க. கௌரவமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களா இருப்பாங்க. அதே போல குழந்தைங்க மேல அதிகமான ஒரு பற்று கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே போல நிறைய அறிவுரைகளை எல்லோருக்கும் சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அறிவு ஆற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம், அதாவது இந்த மார்கழி மாதம் பார்த்தோம் அப்படின்னாக்கா பொருளாதார ரீதியான சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. இருந்தா கூட இதை எல்லாமே ஒரு கைமாத்து அல்லது கடன் ஏதோ ஒண்ணு வாங்கி இந்த மாசம் நீங்க சமாளிச்சிடுவீங்க. இந்த மாசத்துல புது புது முயற்சிகள் செய்யும் பொழுது அது கொஞ்சம் தடைபடும். இருந்தாலும் அதுல வெற்றி அடைஞ்சிருங்க. சின்ன சின்ன தடைகள் உண்டாகும். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கலாமே தவிர வேற யாருக்கும் பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வர்றது கொஞ்சம் கஷ்டங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விசேஷங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அதே போல உங்க மனைவிக்கு சின்ன சின்ன, அதாவது மூச்சு விடக்கூடிய ஒரு பிரச்சனை, ஆஸ்துமா ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். இருந்தாலும் பெரிய அளவுல பாதிக்காது. மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மாசத்துல இருக்குதுங்க. குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கும் கோவில் வழிபாடு, பரிகாரங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாசத்துல இருக்குங்க. வேண்டுதல் வச்சிருப்பீங்க, அதை தொடர்ந்து செய்யணும்னு நினைச்சிட்டே இருப்பீங்க. அது செய்யாம தவறிக்கிட்டே வந்த வேண்டுதல்கள் எல்லாமே இப்ப செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதற்குண்டான காலமுமா இது இருக்குதுங்க. குழந்தைகள் சார்ந்த கொஞ்சம் கவலையும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குங்க. குழந்தைங்களுக்கு என்ன கல்வி கொடுக்கலாம், என்ன மாதிரி அவங்களுடைய வளர்ச்சிக்கு, அவங்களுடைய திறமைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனை இருந்துட்டு இருக்கும். அதே போல சிலருக்கு குழந்தை இல்லாத தம்பதிகளா இருக்கும் பொழுது நமக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கவலையும் அவங்களுக்கு இருந்து வரும். தை மாசத்தை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாசத்தினுடைய பலன்கள் அப்படியே இருக்குங்க. என்னன்னா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் ஓரளவுக்கு சிறப்படையும். அதே போல இந்த ஆஸ்பத்திரி செலவு இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. அலைச்சல் திருச்சல் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். தடைபட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் இப்ப செய்யும் பொழுது நிச்சயமா அதுல வெற்றி கிடைக்குங்க. அண்டை அயலாரோட உதவிகள் உங்களுக்கு இப்ப கிடைக்கும். நண்பர்களோட உதவி கிடைக்கும். தந்தை மூலமா ஒரு லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அரசு சம்பந்தப்பட்ட துறையில இருந்து
வருமானம் வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டம் அதுக்கான அமைப்பு இருக்குதுங்க. ரியல் எஸ்டேட் செய்துட்டு வரவங்களுக்கு இந்த மாசம் பெருசா சப்போர்ட் கிடைக்காதுங்க. வியாபாரம் ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். மாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வியாபாரம் சிறப்பா இருக்குங்க. அதே மாதிரி தந்தை மகனுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே வருங்க. மனைவிக்கு திடீர்னு ஆன்மீக பயணங்கள்ல ஆர்வம் ஏற்படும். அதனால குடும்பத்தோட ஒரு சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாசத்துல இருக்குதுங்க. உத்தியோகம் செல்லக்கூடியவங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோபமா பேசுனீங்கன்னா சில பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அமைப்பு, அதாவது மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரும். ஸோ கவனமா இருந்து பேச்சை கவனமா கையாளணுங்க. பங்குனி மாசத்தை பொறுத்த வரைக்கும் சிறு வியாபாரம் செஞ்சுட்டு வரவங்களுக்கு ஓரளவுக்கு பொருளாதாரம் சிறப்பா இருக்குங்க. உத்தியோகம் போயிட்டு இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஏற்கனவே அந்த மாசி மாசத்துக்கு சொன்னது போல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஸோ கொஞ்சம் கவனமா வார்த்தைகளை கையாள வேண்டி வருங்க. அதே போல பெரிய முதலீடு போட்டு செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு பொருளாதார ரீதியா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் அதையெல்லாம் அதாவது கடன் வாங்கி போட்டுதான் சமாளிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாசத்துல இருக்குதுங்க. சித்திரை மாசம் பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் சின்ன சின்ன முயற்சிகள் எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாசம் இருக்குதுங்க. குழந்தைகள் சார்ந்த கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமா இருக்குதுங்க. வீண் விரய செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இந்த மாசம் முருகப்பெருமான வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப சிறப்பாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வந்துடலாம். இந்த வைகாசி மாசத்தை பார்க்கும் பொழுது போன மாச பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்குங்க. பொருளாதார வளர்ச்சியும் இருக்குது. அதே போல வீண் அலைச்சல் திருச்சல் அது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும். இந்த மாசம் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு இருக்குதுங்க. தாய் மாமனோட உதவி கிடைக்கும், நண்பர்களோட உதவி கிடைக்கும். கூட்டு தொழில் செய்யலாமா அப்படின்னு சிலருக்கு எண்ணங்கள் வரும். கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாசம் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனி மாசத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் சார்ந்த கவலைகள் எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிருங்க. சகோதரருக்கு அல்லது சொத்துகளுக்கு அல்ல வீடு வண்டி வாகனங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குங்க. இந்த மாசம் ரியல் எஸ்டேட் செய்யறவங்களுக்கு லாபங்கள் ரொம்ப சிறப்பா இருக்குங்க. அதாவது நிலமா விற்கிறத விட இந்த மாசம் பழைய வீடுகள் வித்து அதன் மூலம் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாசம் இருக்குதுங்க. இந்த ஆடி மாசத்துல புதிய முயற்சிகளை தைரியமா தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குங்க. அது ரொம்ப சிறப்பான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது. சிலர் வீடு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அவங்க கட்டின வீடா பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. இந்த ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் தந்தைக்கு சின்ன சின்ன உடல் நல பிரச்சனைகள் வரும். அதுக்காக செலவுகளும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. இந்த ஆவணி மாசத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு நோயினால பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாசம் நீங்க மருந்து எடுத்துக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக அது வேலை செய்யும். தீராத நோயெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த மாசம் அமையும் உங்களுக்கு. வெள்ளிக்கிழமை குரு ஓரையிலையும் வியாழக்கிழமை சுக்கிர ஓரையிலையும் நீங்க மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் தீராத வியாதி எல்லாமே கூட தீர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பு. 6ஆம் அதிபதியும் குருவும் சேர்ந்து 7ல இருந்து உங்க லக்னத்தை பாக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி மருந்து எடுத்துக்கும் பொழுது அந்த வியாதி படிப்படியா நிச்சயமா குறைய ஆரம்பிக்கும். புரட்டாசி மாசம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பூர்வீக சொத்துல இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதே போல குழந்தைகள் மேல இருந்த கவலைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிச்சிருங்க. குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி மேலோங்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஒண்ணு உங்களுக்கு இந்த மாசம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குதுங்க. இந்த ஐப்பசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய வளர்ச்சி இல்லைங்க, நார்மலா தான் இருக்கும். புரட்டாசி மாசத்தை விட இந்த ஐப்பசி மாசம் கொஞ்சம் மன கவலைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குங்க. கார்த்திகை மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. இதையெல்லாம் சமாளிச்சு மேல வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நன்றி, வாழ்க வளமுடன். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வருஷம் சனி பெயர்ச்சி பிறகு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அதே போல குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து வந்தது எல்லாமே சுமூகமா முடிஞ்சிருங்க. வாட்டி விதைச்சிட்டு இருந்த கடன் தொந்தரவு எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா வீடு வண்டி வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். தொழில்ல இருந்து வந்த முடக்கம் எல்லாம் இப்ப உங்களுக்கு குறைஞ்சு அதெல்லாம் ஒரு சீர்படக்கூடிய ஒரு அமைப்பு நேரம் இந்த மாதத்துல இருக்குங்க.
அதாவது இது வந்து இந்த மார்கழி மாதத்துக்கு உரிய பலன்கள். இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனத்துல போகும் பொழுது கொஞ்சம் கவனமா போறது நல்லதுங்க. இல்ல வீண் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் காட்டுதுங்க. அதே போல இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் தந்தைக்கு சின்ன ஆரோக்கிய குறைபாடு, அதுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மார்கழி மாதத்துல இருக்குதுங்க. தை மாசத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமா தீர்ந்து விடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. இந்த மாசத்துல நினைச்ச காரியம், அதாவது ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தை மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பால்ய நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள திடீர்னு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாசத்துல இருக்குதுங்க. சிறுதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வருமானம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதாவது அன்னாடம் வருமானம் பார்க்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதாவது காய் விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, தட்டுவடை செட் விற்கிறவங்க, இது மாதிரி அன்னன்னைக்கு உழைச்சி அன்னன்னைக்கு வந்து வருமானம் பார்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். கடன் தொந்தரவெல்லாம் இந்த மாசம் கட்டுக்குள்ள இருக்குங்க. மாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பார்த்து எதிரிகள் எல்லாமே பயந்து ஓடக்கூடிய ஒரு அமைப்பு. சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படுங்க. பெரிய அளவுல பாதிப்பு இல்லைங்க. ஆன்மீக பயணங்கள் செய்யும் பொழுது அது எல்லாமே அந்த குறைபாடும் சரியா போயிடும். பொதுவா வந்து இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் நீங்க பிள்ளையார கும்பிட்டு வரும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பங்குனி மாசத்தை பார்க்கும் பொழுது தந்தைக்கும் உங்களுக்கு சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளால நல்ல மன மகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தைகளை பற்றிய அக்கறை அதிகரிக்கும் உங்களுக்கு. சித்திரை மாசத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு புது முயற்சியும் நீங்க மேற்கொள்ளாதீங்க. மேற்கொள்ளும் பொழுது அதுல பல விதமான சிக்கல்கள், பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமா செயல்பட வேண்டும். கணவன் மனைவிக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் இருக்கும். தொழிலுக்காக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அதிகமாகவே இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. வைகாசி மாசத்துல தொழில் வந்து வியாபாரம் செய்யறவங்க, தொழில் செய்யறவங்க எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த வைகாசி மாசம் இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் நண்பர்கள் மூலமாகவும் உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. ஆனி மாசத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா சிறப்பா இருக்கும். இருந்தாலும் புது முயற்சி செய்யும் பொழுது அதுல தடையை கொடுக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதுவும் யாரால அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்களால உங்க குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதனால ரொம்ப கவனமா இருங்க. இந்த ஆடி மாசம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் யோகம் இந்த மாசத்துல இருக்கு. நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஆடி மாசம் உங்களுக்கு கை கொடுக்குங்க. இந்த ஆவணி மாசத்துல பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கடன் தொல்லைகள் குறைய ஆரம்பிக்கும். அதே போல இதுவரைக்கும் சின்ன சின்ன நோய் தொந்தரவுகள் எல்லாமே இருக்கும் பொழுது இந்த ஆவணி மாசத்துல புதுசா ஒரு நாள்ல வந்து, அதாவது வெள்ளிக்கிழமை குரு ஓரையில அல்லது வியாழக்கிழமை சுக்கிர ஓரையில நீங்க மருந்து எடுத்துங்க. உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது புரட்டாசி மாசத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அரசாங்கம் தொடர்புடையவர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு யோகம் இருக்குதுங்க. குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படும். அதனால கொஞ்சம் மனம் கலங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்கு. குழந்தைங்களை கவனமா பாத்துக்குங்க. ஐப்பசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் மேம்படும். பொருளாதார வளர்ச்சி ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. ஐப்பசி மாசம் பொறுத்த வரைக்கும் ஒரு மன நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அதே சமயத்துல குலதெய்வ வழிபாடு வந்து நீங்க இந்த மாசம் செய்யும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீக பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. மன மகிழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்க புது முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அதுல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகமாகவே இந்த மாசத்துல சிறப்பாக இருக்குதுங்க. கார்த்திகை மாசத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதே போல நண்பர்கள், சொத்து, வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு யோகம் இந்த மாதத்துல இருக்குது. புதிய முயற்சிகள் மூலமாக தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குங்க. அதாவது இது வரைக்கும் இந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அது தள்ளி போயிட்டே இருக்கும். அதை வந்து இப்ப செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். இப்ப நம்ம பார்க்க போறது கும்பராசி. பொதுவா இந்த வருஷம் பார்த்தோம்னா சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இப்படி 3 பெயர்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு காலம். உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஜென்ம சனியா நடந்துட்டு இருக்கு. அடுத்தது இந்த சனி பெயர்ச்சி மூலமா அந்த ஜென்ம சனி விட்டு உங்களுக்கு பாத சனியா மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. கும்பராசி நேயர்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் எல்லாமே வந்து
கையில எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு எல்லாமே செலவாயிட்டே போயிட்டு இருக்கும். அது சார்ந்த கவலைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே வருங்க. அது இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புது முயற்சி நீங்க செய்யும் பொழுது அதுல ஒரு தடையை கொடுக்கும். அதனால இந்த மார்கழி மாசத்துல எதுவும் நீங்க செய்ய வேண்டாம். புது முயற்சி ஏதாவது செய்யணும்னா தை மாசத்துல நீங்க செய்யும் பொழுது அது சிறப்பாக இருக்கும். மார்கழி மாசத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் சொத்து சார்ந்த விஷயத்துல ஏற்படக்கூடும். கவனமா இருப்பது நல்லது. தாயோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். தந்தைக்கு சின்ன உடல்நல கோளாறு ஏற்படும். பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காதுங்க. அதே போல இதுவரைக்கும் வாங்கிட்டு வந்த கடன் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கு. அதனால கவனமா இருங்க. விரைய செலவுகள் தான் ஏற்படும். இருந்தாலும் அது சுப விரைய செலவுகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தை மாசத்துக்கு பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லைங்க. பொருளாதாரம் இந்த மாசத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு காட்டுதுங்க. சிறு முதலீடு போட்டு செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் குறைவாகவே வரும். அதனால எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது அது கரெக்டா இருக்குங்க. அண்டை அயலாரோட உறவு இணக்கமாக இருக்கும். அவங்களோட உதவி கிடைக்கும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட இருந்த சின்ன சின்ன மன வருத்தங்கள் எல்லாம் மறைஞ்சி சந்தோஷமா பேசி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாசத்துல ஏற்பட போகுது. மாசி மாசத்துல பொருளாதார வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்க சின்ன சின்னதா செஞ்சிட்டு இருக்கிற உதவிகள், முயற்சிகள் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாசத்துல இருக்குதுங்க. அதாவது யாருக்காவது சின்ன உதவி செஞ்சிருப்பீங்க, அவங்க உங்களுக்கு பெரிய உதவியா செய்வாங்க. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு அதிகமான அக்கறையும் ஆர்வமும் ஏற்படும். அதே சமயத்துல தந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்துல இருக்குதுங்க. தொழில் ரீதியா ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலமாக தான் இந்த மாதம் இருக்கும். பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் மனைவி மூலமாக பொருளாதார உதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அதே போல நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு உதவி கிடைக்கும். சித்திரை மாசத்துல உங்களுக்கும் உங்கள் தகப்பனாருக்கும் நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். 2 மாசம் சண்டை போட்டிருந்த வாசி அவரும் சரி அப்படின்னு விட்டு கொடுத்துருவாரு. நீங்களும் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். வைகாசி மாசத்துல திடீர்னு அதிர்ஷ்டம் யோகம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். இந்த மாசத்துல பழைய கடன்களை எல்லாம் கட்டி முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆனி மாசம். இந்த ஆனி மாசத்துக்கு உங்களுக்கு வருமானம் ஒரே சீராக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அதே போல பெரியம்மா, சித்தி இவர்களுடைய உதவிகள், அனுசரணைகள் இதெல்லாமே கிடைக்கும். சிலருக்கு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்குதுங்க. அதாவது வேற பக்கம் குடி போகலாம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாசத்துல வேற இடத்துக்கு நல்ல இடமா அமைஞ்சு அந்த இடத்துக்கு குடி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனா ஆனி மாசத்துக்கு முன்னாடியே வைகாசியில போறது நல்லதுங்க. ஆடி மாசத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த விதமான ஒரு வாக்குறுதியும் கொடுக்க கூடாது. அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை உங்களால செயல்படுத்த முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சனி வக்ரம் ஆயிட்டாரு. அதை செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து பாக்குறாரு. அதனால நீங்க இந்த மாசம் யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காம இருக்கிறது தான் நல்லதுங்க. ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் கடன் எல்லாம் பழைய கடன்கள் கட்டுக்குள்ள இருக்குங்க. பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கும். சிலருக்கு 2வது தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அவங்களுக்கு இது சக்சஸ் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த புரட்டாசி மாசத்துல அந்த தொழிலுக்காக நீங்க அஸ்திவாரமா சில விஷயங்கள் செய்வீங்க. அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய காலமாகவே இந்த புரட்டாசி மாசம் இருக்குங்க. இந்த ஐப்பசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கு நீங்க செய்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். தாராளமா இந்த மாசத்துல செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். கார்த்திகை மாசத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல மாற்றம் கிடையாது. ஐப்பசிக்கு பார்த்தது போலவே கார்த்திகை மாசமும் தொடர்ந்து நடைபெற்று வரும். தொழில் ரீதியான முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். இப்ப நம்ம பார்க்க போறது மீன ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பொதுவா இந்த வருஷம் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இந்த பெயர்ச்சிகள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால இந்த பொது பலன்களை அதை வச்சுதான் நம்ம சொல்றோம். நம்ம ஒவ்வொரு மாசத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க.
இப்ப மீனராசிக்கு இந்த மார்கழி மாதம் கடுமையான மனக்குழப்பம் இருந்து வருங்க. இது ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு அந்த மனக்குழப்பம் எல்லாமே ஓரளவுக்கு சரியாயிடுங்க. எதுலையுமே ஒரு மறதி, எதுலையுமே ஒரு யோசனை செஞ்சு அதை செய்ய முடியாத ஒரு அமைப்பு இந்த மாசத்துல இருக்கும். அதே போல குழந்தைகள் சார்ந்த கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல குடும்ப உறவுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாம பிடிச்சி சண்டை போட்டுட்டு மன கருத்து வேறுபாடோடு இருப்பாங்க. அதே போல இந்த மாசம் வருமானத்திலையும் பெரிய அளவுக்கு லாபங்கள் இருக்காதுங்க. கொடுத்த பணமே திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாருக்காவது பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த பணமே உங்களால இப்ப வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். சீட்டு நடத்துறவங்க, வட்டிக்கு விடுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த மாசம் சிக்கலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுதுங்க. கவனமா இருக்க வேண்டிய காலம். கடன் வாங்கி தான் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதத்துல இருக்குதுங்க. நண்பர்களால சில பிரச்சனைகள் ஏற்படும், கவனமாக இருப்பது நல்லது. தை மாசத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் ஓரளவுக்கு சரி பண்ணிக்க முடியும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மட்டும் இன்னும் மறையாம மனசுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவே இது இருக்கிறது. மாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. தை மாதத்தினுடைய பலன்களே இந்த மாதமும் நடக்கும். பங்குனி மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல சொன்னது போல குடும்ப உறவுகளுடைய ஒற்றுமை இப்போ ஓரளவுக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சுட்டு போய்க்குவாங்கங்க. அதனால ஓரளவுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்க. அதே போல குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதம் இருக்கிறது. சிறு வியாபாரங்கள் செய்து வரவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் சிறப்பாக இருக்கும். அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களோட இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சு ஒரு நெருக்கத்தை கொடுக்குங்க, ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகளால மன மகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு மாற்றல் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாசத்துல இருக்குதுங்க. சித்திரை மாசத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான புது முயற்சியும் எடுக்காதீங்க. எடுத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்குங்க. இந்த மாசம் வாக்குறுதி யாருக்காவது கொடுத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருங்க. நீங்க சொல்ற வாக்கு மூலமாக அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்துருங்க. அதனால கவனமா பார்த்து பேசுங்க. இந்த மாசம் கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி செயல்படுறது நல்லதுங்க. வைகாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாசத்தை விட ஓரளவுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும். ஆனி மாசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன வார்த்தை மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால கவனமா இருக்கிறது நல்லது. இதுவரைக்கும் இருந்த கணவன் மனைவிக்கு இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குதுங்க. அதாவது இது வரைக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தது இல்லைங்களா, அது எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. தொழில்ல ஓரளவுக்கு வருமானமும் லாபமும் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. இந்த மாசம் தொழில் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆடி மாசத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல மாற்றம் கிடையாதுங்க. ஆனி மாசத்து பலன்களே இந்த மாசத்துலயும் நடைபெறும். ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். நோய் தொந்தரவு, கடன் தொந்தரவு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். குலதெய்வத்தினுடைய அருள் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். புரட்டாசி மாசம் புதிய முயற்சிகள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதுங்க. நிச்சயமா செய்யலாம். ஆனா உங்களுக்கு அது அடுத்த மாசம் ஐப்பசியில செய்யும் பொழுது சிறப்பாக இருக்கும். ஐப்பசி மாசம் புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய அற்புதமான மாசமாக இருக்கிறதுங்க. சிறு சிறு பயணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இந்த ஐப்பசி மாசத்துலேருந்து ஓரளவுக்கு பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். கார்த்திகை மாசமும் உங்களுக்கு ஐப்பசி மாசத்திற்கு சொன்ன பலன்களே நடைபெறும். இப்போ குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சு மேன்மைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருவாரு. நன்றி. வாழ்க வளமுடன்.